உலகையாலும் அந்த பரமேஸ்வரனோடையே போர் செஞ்சாரா அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் மோதல் வர என்ன காரணம்? வாங்க இன்னைக்கு கதையில பார்க்கலாம். உங்களுடன் இணைந்திருப்பது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா. குருசேத்திர போர்ல பாண்டவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அர்ஜுனனோட பங்கும் ஒரு முக்கிய பங்கா இருந்ததுன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் அப்படி வெற்றி பெற்றதுக்கு பல யுக்திகளை கடைபிடிச்சிருக்கணும். அப்படி ஒரு யுக்தி தான் ஆயுதங்களை சேகரிச்சது. நாம போன கதையிலேயே அக்னி பகவான் கிட்ட இருந்து சிவபெருமான் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த காண்டிபம் அப்படிங்கிற வில்ல அர்ஜுனன் வாங்கினாரு அப்படின்னு பார்த்தோம். அந்த கதையை பார்க்காதவங்க மேல தெரிகிற லிங்க்ல டச் பண்ணுங்க, அந்த கதைக்கு உங்களை கூட்டிட்டு போகும். இதே போல பல ஆயுதங்களை அர்ஜுனன் சேகரிச்சாராம். வேதவியாச முனிவரோட வழிகாட்டுதலோட இந்திரகீலா அப்படிங்கிற மலையில சிவலிங்கத்தை உருவாக்கி வேதவியாசர் சொன்ன மந்திரத்தை உச்சரிச்சு உணவு கூட உண்ணாம காற்றை மட்டும் உண்டு தன்னோட கட்ட விரல ஊன்றி ஒற்றை காலில் கடுமையான தவம் செஞ்சாராம் அர்ஜுனன். அர்ஜுனனோட இந்த கடுமையான தவத்தை பார்த்த சிவபெருமான் அர்ஜுனன் தன்னோட வரத்தை பெறுவதற்கு தகுதியானவரா இல்லையா அப்படிங்கறத சோதிக்க நினைச்சாராம். இப்படி இருக்கும்போது துரியோதனன் அர்ஜுனனோட தவத்தை கலைக்கிறதுக்காக முகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அர்ஜுனன் கிட்ட அனுப்புறான். அந்த முகாசுரன் ஒரு பன்றி வடிவத்துல அர்ஜுனன் கிட்ட வரான். அந்த பன்றி அர்ஜுனனோட தவத்தை கலைக்கிறதுக்காக பல இடையூறுகளை செய்யுது. ஒரு கட்டத்துல தன்னோட பொறுமையெல்லாம் இழந்த அர்ஜுனன் ஒரு அம்பை எடுத்து அந்த பன்றி மேல ஏவறான். அதே சமயம் இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு அம்பு வந்து அந்த பன்றிய தாக்குது. அர்ஜுனனோட அம்பு அந்த பன்றியோட வாய் பக்கத்துல தாக்குது. இன்னொரு அம்பு அந்த பன்றியோட பின் பக்கத்துல தாக்குது. இந்த இன்னொரு அம்பு எந்த பக்கத்துல இருந்து வந்தது அப்படின்னு அர்ஜுனன் பார்க்கும்போது அங்க ஒரு வேடன் வந்து நிக்கிறான். பன்றி மேல நான் தான் முதல்ல அம்பை விட்டு தாக்குனேன் அப்படின்னு ரெண்டு பேத்துக்குமே வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் கடும் மோதலா ஆகுது. அர்ஜுனன் பல சக்தி வாய்ந்த அம்புகளை அந்த வேட்டைக்காரன் மேல ஏவறான். அந்த வேட்டைக்காரனும் ஏதோ தூசியை தட்டி விட்டது போல எளிதா அந்த அம்புகளை கையாளுறான். இத பார்த்த அர்ஜுனனும் அந்த வேட்டைக்காரனோட சக்தி தன்னோட பலத்தை விட பல மடங்கு பலம் வாய்ந்தது அப்படிங்கறத உணர்ந்துக்கிறான். இப்ப அங்கேயே மண்ணால ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அந்த சிவலிங்கத்துக்கு ஒரு மாலையை அணிவிச்சு அர்ஜுனன் வணங்க ஆரம்பிக்கிறான். இப்ப அர்ஜுனன் அந்த சிவலிங்கத்துக்கு அணிவிச்ச மாலை அங்கிருந்து மறைஞ்சு அந்த வேட்டைக்காரன் கழுத்துல இருக்கு. இத பார்த்த அர்ஜுனன் அப்பவே புரிஞ்சுக்கிறான் வந்தது சிவபெருமான் அப்படின்னு. இப்ப அர்ஜுனன் அந்த வேட்டைக்காரனை பார்த்து அனுதினமும் உன்னை வணங்கிட்டு இருக்கேன், உன்னிடமே என்னை மோத வைத்து விட்டாயே பரமேஸ்வரா அப்படின்னு சொல்றானா அர்ஜுனன். இப்ப சிவபெருமான் சுயரூபத்துக்கு வராரு. அர்ஜுனன் செஞ்ச தவத்திலையும் அர்ஜுனனுக்கு வைத்த சோதனையில சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்ததாலும் நீ கேட்கும் வரத்தை தருவதா சிவபெருமான் ஒத்துக்கிறாரு. இப்போ அர்ஜுனன் பசுபதம் அப்படிங்கிற ஆயுதத்தை சிவபெருமான் கிட்ட இருந்து வரமா கேட்கிறான். சிவபெருமானும் அந்த சக்தி வாய்ந்த பசுபதம் அப்படிங்கிற ஆயுதத்தை இது உன்னுடைய இக்கட்டான காலங்களில் உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. இது போன்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் குருசேத்திர போரில் அர்ஜுனன் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத உண்மை. ஆமாங்க, எந்த ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கும் எந்த ஒரு சோதனையும் இல்லாம ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை எடுத்துக்காட்டா இருக்கும். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களால இது போல தொடர்ச்சியா பார்க்க முடியும். அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.